இது எங்களோட சாச்சா வீட்டு தோட்டம். ஸோ அங்க சாச்சா வீட்டு தோட்டத்த சுத்தி பார்க்கலாமா? ஸோ எங்க தோட்டத்தில வந்துட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட்டு வாங்கும்போது ரொம்ப பிளெயினா தான் ஒரு சென்ட் கணக்குல வாங்கி போட்டிருந்தாங்க. அப்புறம் இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு மரமா பார்த்து பார்த்து சாச்சா தான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இதே எடுத்துடலாம். குட்டி இடம் தான் எல்லாம் வச்சோடனே பெருசாயிருச்சு. மருதாணி. கருவேப்பிலை, மருதாணி, கத்தாழை எல்லாமே இங்கேயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு கிடச்சிரும். ஸோ எனக்குமே வந்துட்டு ஈஸியா இருக்கும். இது வந்துட்டு முருங்கை பீசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது முருங்கை பீசினுக்கு. இந்த நோனாப்பழம் சூப்பராக இருக்கு சச்சா. எதுமா எங்க இளநீ இருக்கு? எடுங்கம்மா நானே பார்த்தேன். பெருசானாதான்டா. பெருசாகணும். ஆனால் அதில் தான் ஒரு 2 இளநீ எடுத்தேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு மரம். சரி சரி டாய் அல்லே கருவேப்பிலை மரம். கருவேப்பிலை மரம். சாச்சா தோட்டத்தில் என்ன தொட்டி மட்டும் ரெடி பண்ணல. ஸோ அதை மட்டும் இனிமேல் வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் பஜ்ஜி சொச்செல்லாம் வந்துட்டு சாப்பிட்டோம். அண்ட் சின்ன தொட்டி இருக்குது, அதனால் கிட்ஸ் மட்டும் குடித்தாங்க. அப்புறம் எனக்கு தேவையான மூலிகைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.